அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நிம்மதி நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2982 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நிம்மதி நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட் சிட்டி சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட் சிட்டி மண்டலம் 28 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் வெங்கட்ராம் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ராஜசேகர் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் சக்திவேல் அவர்களையும், பொருளாளர் ரொட்டேரியன் சுகன்யா தேவி சக்திவேல் அவர்களையும் மற்றும் அவர்கள் சங்க உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என அன்புடன் வரவேற்று நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரியரை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ராஜசேகர் அவர்கள். கருணையே வடிவமான கடவுளே, ரோட்டரி இயக்க நிறுவனரின் அகத்தூண்டுதலுக்கு நன்றி. உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் எங்களால் முடிந்த உதவிகளை செய்யவும், ரொட்டேரியனாக சேவையை செய்யவும், சாதி மதம் இனம் என அனைத்தையும் கடந்து தொண்டினை புரிய வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. தாங்கள் எங்களுடன் உடனாகவும் உயிராகவும் வேறாகவும் நட்பாகவும் இருந்து வழிநடத்தி எங்களை காத்தருளுமாறு மனம் மொழி மெய்களால் அன்போடு வேண்டுகின்றோம். நன்றி நன்றி சார். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை நிகழ்த்த தலைவர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். இன்றைய காலச்சக்கர நிகழ்வில் இணைந்து வழங்கும் எங்களுக்கு வாய்ப்பளித்த மாவட்ட ஆளுநர் ஆகிய ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி வரும் மாவட்டத்தின் சேர்மன் ரொட்டேரியன் ஆர் குணபாலன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மண்டலம் 28 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் வெங்கட்ராமன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என சங்க செயலாளர் பொருளாளர் அனைவருக்கும் வரவேற்புகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் சங்கத்தின் முன்னாள் தலைவர், மண்டல மாவட்ட பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் அனைவரையும் இந்நிகழ்ச்சியில் வரவேற்கின்றேன். ஆசான் நல்ல சிவம் ஐயா அவர்களையும் இன்றைய குழந்தைகளுக்கு உண்டான சிறப்பு நிகழ்வில் திருக்குறள் அதிசயங்களை பாடல்கள் கீபோர்டு போன்றவற்றை சிறப்பாக வழங்க இருக்கும் அனைத்து குழந்தைகளையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் இன்றைய காலை வேளையில் வருக வருக என்று வரவேற்று, நமது மாவட்டத்தில் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி 1053 நாட்கள் சிறப்புடன் நடைபெற்று வருவதை எண்ணி பெருமை கொள்கிறோம். இன்று எங்களது பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட் சிட்டி ரோட்டரி சங்கம் இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைப்பதில் பெருமை கொள்கிறது. நன்றி. நன்றி நன்றி சார். வரவேற்புரை நிகழ்த்தி சிறப்பித்து நிகழ்ச்சியை துவக்கி வைத்து நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் துவக்கி வைத்து சிறப்புரை நிகழ்த்திய தலைவர் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி சார். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவர்களுக்கும் அன்பான வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி ஐயா. அடுத்ததாக அடிப்படை வணக்கம். சின்மத்திர வச்சுக்கிறோம். நேராக அமர்ந்து நன்றாக மூச்சு காற்றை இழுத்து ஆ எழுத்து ஊ எழுத்து எழுத்தை நன்றாக உச்சரிக்க வேண்டும்.
வைகறை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகறை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. ஓய்வு. நன்றிங்க ஐயா, சிறப்பு. இன்றைய நிகழ்வு குழந்தைகளுக்கு உண்டான நிகழ்வு. தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிறப்பாக ஒவ்வொரு குழந்தைகளும் பங்கேற்று நிகழ்ச்சியை சிறப்பித்து வருகிறார்கள். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய நிகழ்வின் முதல் நிகழ்வாக நமக்கு தொடர்ந்து திருக்குறளை சிறப்பாக ஒப்புவித்து வரும் ஆசிரியை செய்யனோர் அவர்கள் இன்று 13வது அதிகாரம் அடக்கமுடைமையை சிறப்பாக நமக்கு வாசிக்க இருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் நமக்கு அந்த நிகழ்வின் ஒவ்வொரு வாரமும் நமக்கு சிறப்பாக நிகழ்வை, அதாவது திருக்குறளை சிறப்பாக அளித்து வரும் ஆசிரியை செய்யோன் அவர்கள் இன்று 13வது அதிகாரம் அடக்கமுடைமையை வாசிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் கள்ளக்குறிச்சியிலிருந்து வி. ஆத்ரியா ஸ்ரீயான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். திருவள்ளுவர் அருளிய திருக்குறள். அதிகாரம் 13 அடக்கம் உடைமை. அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை யாரிருள் உய்த்துவிடும். காக்க பொருள அடக்கத்தை ஆக்கம் மயனினுங்கு இல்லை உயிர்க்கு. தெரிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்க பெறின். நிலையில் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையினும் மனப்பெரிது. எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் மேமா புடைத்து. யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு. ஒன்றாம் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகாதாகிவிடும். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவிடு. கருங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வியாரம் பார்க்கும் ஆற்றின் நனைந்து. நன்றி, வணக்கம். நன்றி. சிறப்புப்பா, சந்தோஷம். 13வது அதிகாரத்தை அடக்கமுடைமையை அற்புதமாக நமக்கு அடக்கம் அமரலுள் உய்க்கும் அற்புதமான ஒரு திருக்குறளோடு இன்றைய நிகழ்வில் அனைத்து அதிகாரத்தில் உள்ள அனைத்து திருக்குறளையும் வாசித்து சிறப்பித்துக் கொடுத்த ஆத்திரியை செய்யோன் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கப்பா, வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக, அதாவது சென்ற வாரம் ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் சென்ற வாரம் வாசித்த போஜராஜா அவர்கள் இன்று திருக்குறள் சில அதிசயங்கள் இருக்கின்றன என்பதை அற்புதமாக நமக்கு இன்னைக்கு கூற இருக்கிறார். நாம் திருக்குறளை ஒவ்வொரு 1330 குறளையும் வாசித்தாலும் அதுல சில அதிசயங்கள் இருக்கின்றன. அந்த அதிசயங்கள் என்ன என்பதை நாமும் தெரிந்து கொள்ள ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். அந்த அதிசயங்களை நம்முன் கூற போஜராஜா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் போஜராஜா. நான் இன்று திருக்குறளின் அதிசயங்கள் சொல்ல போகிறேன். திருக்குறளில் தமிழ் என்ற சொல் இடம்பெறவில்லை. திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை 42,194. திருக்குறளில் தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247. 37 எழுத்துக்கள் திருக்குறளில் இடம்பெறவில்லை. திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் குவளை, அனிச்சம். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை குன்றிமணி. திருக்குறளில் பயன்படுத்தாத ஒரே உயிர் எழுத்து ஔ. திருக்குறளில் பயன்படுத்திய 2 மரங்கள் பனைமரம், மூங்கில் மரம். திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஒரே எழுத்து நீ. திருக்குறளில் ஒரு முறை மட்டும் பயன்படுத்திய 2 எழுத்துக்கள் லீ, ஞ. திருக்குறள் இடம்பெறாத ஒரே எண் 9. திருக்குறள் இதுவரை 26 மொழிகளில் மொழிபெயர்த்துள்ளனர். திருக்குறளில் ஆங்கிலத்தில் மட்டும் 40 பேர் மொழிபெயர்த்துள்ளனர். நன்றி. சிறப்பு, சந்தோஷம். திருக்குறளை பற்றி நாம் தெரிந்து கொண்டிருந்தாலும் அதில் சில அதிசயங்கள், அதாவது சில எத்தனை எழுத்துக்கள், எத்தனை தமிழ் எழுத்துக்கள் இடம்பெறாதது அப்படின்ற சில குறிப்புகள், ஒரு அதிசயங்கள் இந்த நிகழ்வுல நம்ம சொல்லப்பட்டிருக்கோம். இதையும் நம்ம தெரிந்து கொள்வது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு. அதாவது திருக்குறளில் எந்த அளவுக்கு அந்த எழுத்துக்கள் இருக்கின்றன, அதில் இடம்பெறாத எழுத்துக்கள் என்ன, எந்த இரு வாக்கியங்கள் தொடர்ந்து அதில் உச்சரிக்கப்படுகிறது என்பதை பற்றி சிறப்பாக அளித்த போஜராஜா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு சிறப்பு தனிப்பாடல். ஒவ்வொரு வாரமும் குழந்தைகள் நமக்கு சிறப்பான ஒரு பாடலை பாடி நிகழ்ச்சியை சிறப்பித்து வருகிறார்கள். அந்த வகையிலே இன்று பாத்தீங்கன்னா மதுமிதா அவர்கள் சென்ற செஷன்ல கூட நமக்கு சிறப்பான ஒரு சிவன் பாடலை பாடி அசத்தினார்கள். அவர்கள் தொடர்ந்து நமக்கு இப்பொழுது ஒரு மோட்டிவேஷன், அதாவது அருமையான ஒரு சிறப்பு பாடலை பாட காத்து கொண்டிருக்கிறார். இன்றைய நிகழ்வில் நமக்கு சிறப்பானதொரு பாடலை பாடி சிறப்பிக்க இருக்கும் மதுமிதா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம், என் பெயர் ஜெயமதுமிதா. இன்று நான் அனைவருக்கும் உற்சாகமூட்டும் பாடலை பாட உள்ளேன். உன்னை விட்டால் உன்னை வெல்ல யாரும் இந்த மண்ணில் இல்லை என்று சொல்ல நீ என்று வா. அப்துல் கலாம் சொன்னார் ஒன்று, கனா காண வேணும் என்று, உண்மையாக்க நீ வென்று வா. நீ 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 நீயாக இரு, தீ 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 தீயாக சுடு, நான் 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 நாளோடு எழு, அச்சம் மறு. சாகும் வரையில் சாகாமல் வருவது சாக்கு சொல், முயன்றாலே அடிப்பது, தூரம் பார்த்து அசராமல் இருப்பது கனா. உன்னை இங்கு ஓட செய்யுமே, உன்னை தேட செய்யுமே, உன்னை வாட்டி வைரம் செய்யுமே கனா. உன்னால் இங்கு மாற்றம் வேண்டுமா, உன்னை இங்கு மாற்ற வேண்டுமா, நீயே சொல்லு, உந்தன் கனவில் உந்தன் செயலில் யாவும் மாறுமே. நீ 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 நீயாக இரு, தீ 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 தீயாக சுடு, நான் 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 நாளோடு எழு, அச்சம் மறு. உன்னை விட்டால் உன்னை வெல்ல யாரும் இந்த மண்ணில் இல்லை என்று சொல்ல நீ என்று வா. அப்துல் கலாம் சொன்னார் ஒன்று, கனா காண வேணும் என்று, உண்மையாக்க நீ வென்று வா. நீ நீ நீ
நீயாக இரு, தீ 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 தீயாக சுடு, நான் 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 நாளோடு எழு, அச்சம் மறு, உன்னை உன்னை இங்கு ஓட செய்யுமே, உன்னுள் உன்னை தேட செய்யுமே, உன்னை வாட்டி வைரம் செய்யுமே கனா, உன்னால் இங்கு மாற்றம் வேண்டுமா, உன்னை இங்கு மாற்ற வேண்டுமா, நீயே சொல்லு உந்தன் கனவில் உந்தன் செயல் யாவும் மாறுமே, நீ 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 நீயாக இரு, தீ 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 தீயாக சுடு, நான் 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 நாளோடு எழு, அச்சம் மறு, உன்னை விட்டால் உன்னை வெல்ல யாரும் இந்த மண்ணில் இல்ல என்று சொல்ல நீ என்று வா, அப்துல் கலாம் சொன்னார் ஒன்று, கனா காண வேணும் என்று, உண்மையாக்க நீ வென்று வா. நன்றி. இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமாக சிறப்பானதொரு நிகழ்வை ஏற்படுத்தி சிறப்பித்து கொடுத்த மதுமிதா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த குழந்தைகளுக்குண்டான நிகழ்வில் சிறப்பானதொரு பாடல், இனிமையான பாடல், அதுவும் உற்சாகமூட்ட ஒரு மோட்டிவேஷன் சாங்ஸ் சிறப்பாக பாடி இன்றைய நிகழ்வை ஒரு சிறப்பான நிகழ்வாக ஏற்படுத்தி கொடுத்த மதுமிதா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றிங்கம்மா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு ஆசனங்களையும் பயிற்சிகளையும் தினமும் அளித்து வந்தாலும் குழந்தைகளோடு நானும் குழந்தையாக ஒவ்வொரு வாரமும் சிறப்பாக அளிப்பேன் என்று அந்த குழந்தைகள் நிகழ்வை நமக்கு உற்சாகமாக சிறப்பாக அளித்து வரும் நல்ல சூமையா அவர்கள் தங்களுடைய குழந்தைகளையும் இணைத்து அகத்தியன் திருமூலர் இருவரையும் சிறப்பாக இணைத்து நிகழ்ச்சியை சிறப்பித்து வருகிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஏனென்றால் ஒவ்வொரு குடும்பமே கலந்து கொண்டு இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பித்து கொடுப்பது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வை இன்று நமக்கு குழந்தைகளோடு தானும் அற்புதமான ஆசனங்களையும் பயிற்சிகளையும் செய்து சிறப்பிக்க இருக்கும் நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மிக சிறப்பாக இந்த காலை வேளையிலே லீவு நாள்னா எல்லாரும் உறங்கிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நீங்க விழிப்புணர்வோடு தன்னை மாற்றிக்க மதுமிதா அவர்கள் பாடியதை போல தன்னை மாற்றிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் உற்சாகமூட்டி நம்முடைய உடலை தூய்மைப்படுத்தி அதிகாலையில் எழுந்து நம்முடைய அறிவை மேன்மேலும் உயர்த்த அப்துல் கலாம் போல கனவு கண்டு இங்கு அமர்ந்திருக்கும் காலை சக்கரத்தின் அன்பு குழந்தைகளுக்கு அன்பான வணக்கம். உண்மையாலுமே நீங்க எல்லாம் மாற்றத்துக்கு இந்த உலகத்தை ஒரு நல்ல திசையில கொண்டுட்டு போறதுக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா காரணமா இருப்பீங்க அப்படின்னு நாங்க எல்லாருமே பிரார்த்தனையும் பண்ணிக்கிறோம். நீங்க கண்டிப்பா வருவீங்கன்னு உறுதியா நாங்க சொல்றோம். காலத்தின் மாற்றங்களை, நல்ல இயற்கையோடு சேர்ந்த மாற்றங்களை நம்ம அனைவரும் சேர்ந்து உருவாக்குவோம். இதை நல்லா நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ரோட்டரி சங்கங்களுக்கும் நாம் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமையும் நாம் சிறப்பாக இந்த பயிற்சிகளை செய்து ஒவ்வொரு நாளும் நாம் தனியா வீட்டுல பயிற்சி எடுக்கணும். அந்த வகையில நாம
இன்றைக்கு யோகா பயிற்சி நாம் தொடங்குவோம். கால்களை நேராக நீட்டிக் கொள்ளுங்கள். கால் விரல்களை நன்றாக மடக்கி. அன்பு குழந்தைகள் எல்லாருமே வீடியோவில் வாங்க. கால் விரல்களை நல்லா மடக்குங்க. வெரி குட். சிறப்பு. கால்கள் நல்லா வீடியோவில் காமிச்சிருக்கீங்க. அது மாதிரிதான் செய்யணும். அப்படியே கால் பார்த்த வட்டமா சுத்தம். அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. சிறப்பு. அடுத்தது மனங்கால நல்லா மடக்கி நீட்டோம். ரெண்டு காலையும் மாற்றி மாற்றி நல்லா மடக்கி நீட்டோம். நல்லா மூச்சு எடுத்து விடுங்க. அப்படியே எழுந்திரிச்சுக்கோங்க. எல்லாம் ஒரு முத்திரை பாட்டு சொல்லிட்டு பயிற்சி ஆரம்பிச்சுக்கலாமா? ரெடி? சின்ன சின்ன மலையிலே, சின்ன சின்ன மலையிலே சிட்டு கூட்டம் வாழ்ந்ததாம், சிட்டு கூட்டம் வாழ்ந்ததாம், சின்முத்திரை சொல்லி தந்து, சின்முத்திரை சொல்லி தந்து, சிரிச்சு சிரிச்சு குதிச்சுதான், 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 சிரிச்சு சிரிச்சு குதிச்சுதான். மிக சிறப்பு. அப்படியே உட்காருங்க. சின்முத்திரை வைங்க. மூச்சு கவனிங்க. மெதுவா மூச்சு இழுத்து மெதுவா விடுங்க. மெதுவா மூச்சு எடுத்து மெதுவா விடுங்க. வெரி குட். அடுத்து நம்ம நின்ற நிலையில தாடாசனம் செய்யணும். சரிங்களா? யாரெல்லாம் நல்லா உயரமா வளர்ந்து வளர்ந்து நல்ல ஒரு ஹைட்டா இருக்கிற மாணவர்கள்லாம் நீங்க வரணும் அப்படின்னா இந்த ஆசனத்தை தினந்தோறும் நாம செய்யணும். சரிங்களா? செய்யலாமா தாடாசனம்? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு தாடாசனம்? நீங்களே எந்திரிச்சு செய்ய பார்க்கலாம். வெரி குட். கரெக்டா செஞ்சுட்டாங்க பாருங்க தாடாசனம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எல்லாருமே செய்யுங்க. எந்திரிச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. சொல்லுங்க. நல்லா சொல்றோம். அடுத்து சூரிய வணக்க பயிற்சி. ரெடி? முதல் நிலை, இரண்டாவது நிலை விளக்கு, மூன்றாவது நிலை அப்படின்றால கணக்கால் பிடிச்சுங்க. தலை நல்லா க்ளோஸா கொண்டு வாங்க. கால் முட்டியை டச் பண்ணணும். நான்காவது நிலை ரைட் லெக் பின்னாடி போகும்.
மிக சிறப்பா செய்றீங்க. 5வது நிலை. லெஃப்ட் லெக்கும் பின்னாடி முட்டி வச்சு நல்லா குதிக்கால் டச் பண்றவங்க சிறப்பு. நல்லா கைகளை நல்லா அழுத்தமா வச்சிருக்கணும், காலை அழுத்தமா வச்சிருக்கணும், இடுப்பு நல்லா மேல இருக்கும். அதாவது ஒரு மலை போல நிற்கிறது தான். 6 கால் முட்டிய கீழே நல்லா கால்களை நல்லா உட்கார்ந்து அப்படின்னு இருந்தாங்க. தாடைக்கு டச் பண்ணி 6வது நிலை. அடுத்து 7வது நிலை. அப்படியே புஜம் பாம்பு போல நிற்கிறோம். தலையை நல்லா மேல வைத்து நிற்கிறோம். அடுத்து 8வது நிலை. மீண்டும் மலையாசனம். 9வது நிலை. ரைட் லெக் எடுத்து முன்னாடி நிற்கிறோம். 2 கைகளுக்கு இடையில வச்சிருக்கணும். நல்லா தலையை மேல வைத்து பாருங்க. இடுப்பு நல்லா கீழே இறக்கி வச்சிருங்க. 10வது நிலை. பாதகஸ்தாசன நிலை. நல்லா கால் பிடிச்சு முடிஞ்ச அளவுக்கு தலையை வச்சுக்கோங்க. 11வது நிலை. அப்படியே மூச்சுத்திலே நேரம் வந்தாலும் ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு 2 முறை மூச்சு விட்டுரும். அடுத்து 11வது நிலை. மூச்சுத்திலே பேக் பெண்டிங். பன்னிரெண்டாவது நிலை. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. மூச்சு நல்லா இருங்க. மூச்சு விட்டுட்டே வளர்க்க வச்சுக்கோ. சூரிய உனக்கு பயிற்சி செஞ்சாச்சு. வெரி குட். மிக அற்புதமா எல்லாரும் செஞ்சீங்க. சூரிய உனக்கு செஞ்சா நம்ம சூரியனை போல சக்தி வாய்ந்தவங்களா மாறணும். சரியா? உலகத்திலேயே சக்தி வாய்ந்தவங்க யாரு சொல்லுங்க? சூரியன் தானே, இல்லையா? அப்போ அந்த சூரியனுக்கு இருக்கிற ஆற்றல் வந்து நமக்குள்ளேயும் வரணும்னா சூரியனுக்கு பயிற்சி நல்லா செய்யும். சரிங்களா? செய்வீங்களா டெய்லி எல்லாரும்? வாழ்த்துக்கள். சிறப்பு. அடுத்து நாம ஒரு லெக் பேலன்ஸ் ஆசனம் செய்ய போறோம். காலில் வந்து உறுதியா நிற்கிறது. 2 காலம் நாம ஈஸியா நின்றோம். மொத்த காலம் நிக்க முடியும்னா கஷ்டம் தானே. ஆனா நமக்கு எல்லாத்துக்குமே கஷ்டமான பயிற்சி செய்யறதுனா பிடிக்கும். நடராஜாசனம் செய்யலாமா? அப்படியே மெதுவா உங்களுடைய ரைட் லெக்க மேல கொண்டு வாங்க. ரைட் லெக் ஹேண்ட்ல பிடிச்சிக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட நேரா நீட்டுறோம். நல்லா மேல எவ்வளவு உயர்த்த முடியுமோ அம்பு இருக்கிற மாதிரி கால் இருக்கிற மேல. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. யாரு நல்லா அசையாம செய்யறீங்கன்னு பார்க்கலாம். மீண்டும் ரைட் லெக்கையே பிடிங்க. மேல தூக்குங்க பார்க்கலாம். யாரு அசையாம நிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க.
கவனிக்கும் போது பார்த்தா நீங்க காலை வந்து வில்லு மாதிரி தூக்கமா நினைக்கிறீங்க நிறைய பேர். இப்ப லெஃப்ட் லெக் மேல தூக்குறீங்களா? அதாவது நீங்க கையில இழுத்தீங்கன்னா இந்த பயிற்சி நல்லா செய்ய முடியாது. உங்க காலைத்தான் வந்து பேலன்ஸ் கொடுக்கணும். உங்க பவர் எங்க வரணும்? காலில் தான் பவர் வரணும். காலை வந்து நல்லா மேல பவரா தூக்குனீங்கன்னா கை வந்து நல்லா இழுத்துட்டு போயிடும். கை வந்து காலை தூக்கிட்டு போகாதுங்க. காலு தான் நம்ம கையை தூக்கிட்டு மேல போகும். சரியா? காலில் தான் பேலன்ஸ் கொடுக்கணும். ஓகே, செய்யலாமா? இப்போ லெஃப்ட் லெக் செய்யலாம். சரி, லெஃப்ட் லெக் பிடிச்சிருங்க எல்லாரும். அப்படியே பேலன்ஸ் பண்ணி மேல கொண்டு போங்க. நல்லா அழுத்துங்க காலை. மேல போகுதா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. வெரி குட். நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. இன்னொரு வாட்டி செய்றீங்களா? எப்படி செய்யறதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சிருந்தா தம் ஃபிங்கர் காமிங்க பார்க்கலாம். ஓகே, செய்யுங்க. குட். 1 2 3. அப்படியே சைடா திரும்பி செய்யுமா? அப்பதான் தெரியும் செய்யறது. 1 2 3 4 5 6 7 8 9 10. வெரி குட். ரிலாக்ஸ். மெதுவா கீழே இறக்கிருங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. அப்படியே நிலைக்கு வந்துருங்க. அடுத்து நாம ஹேண்ட் பேலன்ஸ் ஆசனம் செய்யலாம். சரியா? கையில பேலன்ஸ் பண்றது, காலில் பேலன்ஸ் பண்ண இல்லையா? அப்ப கையில பேலன்ஸ் பண்ணி ஒரு ஆசனம் செய்யலாம். சரிங்களா? வெரி குட். பக்காசனம் செய்ய போறோம். செய்யலாங்களா? ஏற்கனவே இந்த ஆசனம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். யார் செய்வீங்க? கையை உயர்த்திட்டு செய்ய பார்க்கலாம். பக்காசனம். வெரி குட். தயாராயிட்டாரு. கிளாப் பண்ணுங்க எல்லாரும். குட். மிக சிறப்பு தம்பி. ஆத்ரி சேனா. வெரி குட். சிறப்பு தம்பி. இன்னொரு வாட்டி செய்யுங்க. கிளாப் பண்ணுங்க நல்லா. வெரி குட். நம்மளும் முயற்சி பண்ணுவோமா? எல்லாரும் எழுதுறீங்க. கவனமா செய்யணும். முன்னாடி கீழே விரிப்பு இருக்கணும். கை வழுக்குச்சுன்னா என்ன ஆகும்? மூக்கு போய் தாடையும் போய் என்ன கீழே போய் டவுன் அடிச்சு. சரிங்களா? அப்போ முகம் வந்து வெத்தலை பாக்கு போட்ட மாதிரி ஆயிடுச்சு. கவனமா செய்வோமா? அதான் நேரா நின்னுக்கிறோம். நல்லா மூச்சு எடுத்து கையை தூக்கி மெதுவா கீழே வந்து இந்த காலை பிடிச்சு நல்லா உடம்ப கீழே இழுக்கிறோம். கீழே இழுத்த பிறகு கைகள் ரெண்டையும் நல்லா மூடணும். நல்லா அடுத்த மூடி இந்த முழங்கால் கொண்டு வந்து என்ன பண்றோம்? இந்த அக்கு இருக்குல்லையா, அந்த இடத்துல டச் பண்ணி காலும் கையும் படர்ந்து இருக்கும். அதாவது ஒரு மரக்கிளையில கொடி படர்ந்து இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நல்லா ஒட்டி வச்சு
கையில நல்லா ஊடி அப்படியே பேலன்ஸ் பண்ணி காலை மேல தூக்கி மெதுவா காலை கீழே வச்சு அப்படியே மூச்சுட்டே மேல வரும். ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். வெரி குட். வேற யார் செஞ்சீங்க? வாழ்த்துக்கள். அடுத்த வாரம் நீங்க ட்ரை பண்ணிட்டு வந்து கண்டிப்பா செய்யணும். கவனம் கவனம் தாமு ஐயா. தாமு ஐயாவும் கோமதி அம்மாவும் தலையும் தலையும் டச் கோமதி அம்மா தான் ட்ரை பண்ணுதா? தாமு ஐயா என்னாச்சு? சிறப்புமா, வாழ்த்துக்கள். அடுத்த கல்யாணத்துல நீங்க பக்காசனம் போட்டு குழந்தைகளுக்கு செஞ்சு காமிச்சிடணும். சிறப்புமா. உங்களை மாதிரி ஆசிரியரை பார்க்கறது எங்களுக்கு பெருமையாகவும் நல்லா உற்சாகமாகவும் இருக்குது. அடுத்தது நம்ம ட்விஸ்டிங் ஆசனம் ஒண்ணு செய்யலாம். சரிங்களா? திருகு நிலை ஆசனம். திருகு நிலையில ஒரு கஷ்டமான ஆசனம் பரிசுவ திரிகோண ஆசனம். அப்படி செய்யும் போது நல்லா உடல் வந்து நல்லா திரும்பும், வயிற்று பகுதிக்கு நல்ல ஆற்றலை தரும், ஜீரண உறுப்புகள் பலப்படும், நல்லா முதுகு தண்டு நல்லா வலிமையாகும். செய்யலாமா? பரிசுவ திரிகோண ஆசனம். நேரம் நிலைங்க. பின்னாடி திரும்பி நிற்கிறோம். எப்போ பாத்தீங்கன்னா அந்த டான்ஸ் ஆடுற குழந்தைங்க பின்னாடி திரும்பி தான் நிற்கும். பாட்டு போட்டாதான் முன்னாடி திரும்பி பார்க்கணும். அது மாதிரி நாம நின்றுக்கிறோம். காலை அகலமா வச்சு நிற்கிறோம். கைகளை ஸ்ட்ரைட்டா நிற்கிறோம். லைட் ரெக்க மாதிரி நிற்கணும் கை. அடுத்து அப்படியே ரைட் லெக் வந்து கால் பொசிஷன்ல வைக்கணும். லெஃப்ட் லெக் ஸ்ட்ரைட்டா இருக்கணும், ரைட் லெக் மடக்கி இருக்கணும். அப்படியே பின்னாடி திரும்பி ரைட் லெக்ல லெஃப்ட் ஹேண்டுக்கு முழங்கை கொண்டு வச்சுக்கணும். அப்படியே வணக்குறீங்க. பின்னாடி கால் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும். லெஃப்ட் லெக் வந்து முட்டி மடங்கக்கூடாது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. Relax. நேரா வந்து நல்லா மூச்சு விடுங்க. கைகளை நேரா வைங்க. லெஃப்ட் லெக் நல்லா எல் பொசிஷன்ல மடக்கி இருக்கோம். அப்படியே திரும்பி வணக்கம். இப்போ ரைட் ஹேண்ட் கீழே இருக்கு. நல்லா வணக்கம் வச்சிருக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. Relax. நல்லா மூச்சு விடுங்க. ஆழ்ந்து மூச்சு விடுறோம். மிக சிறப்பு. அமர்ந்து நினைக்கிறதெல்லாம் இப்போ நாம
நல்லா முன்வளையர் ஆசனம் செஞ்சோம், பின்வளையர் ஆசனம் செஞ்சோம், திருகுநிலை ஆசனம் செஞ்சோம், ஃபார்வர்ட் பெண்டிங் செஞ்சோம், பேக் பெண்டிங் செஞ்சோம் இல்லையா? ஃபார்வர்ட் பெண்டிங் சூரிய வணக்கத்துல பாதகஸ்தாசனம் நல்லா முன்னாடி வளைஞ்சு இல்லையா? பிரியாசனம் பின்னாடி பார்த்தோம் இல்லையா? இந்த மாதிரி ஆசனங்களை நம்ம டெய்லியும் ஒவ்வொரு நாளும் நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுடைய அறிவுத்திறன் வந்து மேன்மேலும் உயர்ந்து வரும். சரிங்களா? நீங்க ஒரு நல்ல நிலையை அடைய முடியும் உறுதியா. சரிங்களா? நம்முடைய மூளைக்கு வந்து சோர்வு ஏற்படும் போதுதான் கவனிக்க முடியாம போகும். புரியுதுங்களா? ஏன் நம்ம படிக்க முடியாம போகுது? மூளைக்கு என்ன ஆகுது? சோர்வு வருது. அப்போ ஏன் சோர்வு வருது? மூளைக்கு நல்லா ரத்தோட்டம் போகலைன்னா சோர்வு வருமா இல்லையா? ஒரு செடிக்கு தண்ணி விடுறோம் இல்லைங்களா? தண்ணி விடாமட்டா என்ன ஆகும்? செடி வாடி போயிடும் இல்லையா? அதே வந்து வாடி இருக்கிற செடிக்கு தண்ணி கொட்டி விட்டு பாருங்க, என்ன ஆகும்? ஒரு 4 மணி நேரம் கழிச்சு பார்த்தா, 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தா என்ன ஆகும்? செடி அப்படியே பச்சை பசேன்னு அழகா இருக்கும் இல்லையா? இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம உடம்புக்கு வந்து உடலை வளைத்து நெளித்து நல்லா திருகி முன் வளைஞ்சு பின் வளைஞ்சு எல்லாம் செய்யறது மூலியமா நம்முடைய உடலுக்கு வந்து எல்லா இடத்துக்கும் ரத்தோட்டம் போகும். அதனால நம்ம உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமாகும், நல்லா உறுதியாகும், நல்லா இருக்குது. சரிங்களா? இந்த நம்முடைய உடலை வந்து நம்ம உறுதியா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மனசு வந்து எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்கா இருக்கும். சரிங்களா? மனம் வந்து உறுதியா இருக்கும். அப்போ நம்ம எதையும் செய்ய முடியும், துணிவும் அறிவும் மேலோங்கி வரும். சரியா? அதான் காலை சக்கரத்தை நம்ம ஓடிவா ஆடிவா உயர்ந்து செல்லவா. சரிங்களா? அறிவை உயர்ந்து உயர்த்தி கொள்வோம். சரியா? ஆத்திரிய செயல் எப்படி திருக்குறள் சொன்னாங்க அழகா? அடக்கம், அடக்கமுடைமை பத்தி அழகா சொன்னாங்க இல்லைங்களா? அடக்கமா இருந்தோம் அப்படின்னா எல்லாமே கிடைக்கும். சரியா? சரி, மியூட் எடுத்து விடலாம். ஒரு கேள்வி கேட்கலாம் குழந்தைகிட்ட. ஐயா, மியூட் எடுத்து முடியுங்களாங்க? என்னங்க ஐயா? மியூட் எடுத்துடலாங்க. ஒரு கேள்வி கேட்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, யார் சொல்றேன்னு. சரி, எல்லாருக்குமே எடுத்து விட்டுறவா? இல்லைன்னா கை தூக்க சொல்லிடலாங்களா? சானிடைஸ் பண்ண சொல்லுவோம். கவனிங்க, கவனம் வரணும்னா நாம என்ன பண்ணணும்? யார் சொல்லுவீங்கப்பா? கவனமா இருக்கணும். நமக்கு கவனம் வேணும். கவனம் வேணும்னா என்ன பண்ணணும்? குழந்தைகள் சொல்ல சொல்லுங்க. குழந்தைகளை சொல்ல சொன்னா கோமதியம்மா தான் ஃபர்ஸ்ட் வராங்க. பக்கத்துல ஒரு குழந்தை வச்சிருக்காங்க. யாருங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. கோமதி அம்மா, உங்க குழந்தைய சொல்ல சொல்லுங்க. கவனம் வேணும்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணா கவனம் வரும்? சொல்லுங்க. ஆத்திரிய செய்வோம். நீ சொல்றியா? சொல்லுப்பா. ஆத்திரிய செய்யன் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுப்பா. ஓகே. அடக்கம் வேணும். சூப்பர், வெரி குட். கேட்டீங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். அடக்கத்தை பத்தி கத்து கொடுத்திருக்காரு. அடக்கம் அமரருள் வைக்கும், அடங்காமை யாரிருள் வைத்து விடும். மிக சிறப்புங்க ஐயா. அதனால நம்ம கோமதி அடக்கமா அம்மா, இருந்தோம். சொல்லுமா. நம்ம அடக்கமா இருக்கும்போது என்ன ஆகுது? அமைதி வரும். சரியா? அமைதி வந்தா அடுத்து நமக்கு என்ன வரும்? அடக்கம் தானா வரும். அடக்கம் தானா வரும்.
அடக்கம் வந்தா தான் அமைதி வரும். அமைதி வந்தால் என்ன வரும் அடுத்தது? அது ரெண்டு கருத்து. அறிவு வரும். அமைதி வந்தால் அறிவு வரும். சரிங்களா? நாம பேசும்போது நம்முடைய அறிவு என்ன பண்றோம்? வேறொருத்தருக்கு கொடுக்கிறோம், அள்ளி கொடுக்கிறோம். அதை விட பெரிய செல்வம் எதுவுமே கிடையாது, நம்முடைய அறிவை இன்னொருத்தர் கொடுக்கறத விட. அடுத்து அமைதியா இருக்கும்போது என்ன ஆகுது? சொல்லுங்க. அமைதியா இருக்கும்போது என்ன ஆகும்? யார் வேணாலும் சொல்லலாம். கவனம் அறிவு அதிகரிக்குமா? அமைதியா இருக்கும் ஒரு விஷயத்து மேல கவனம் குவியும். ஏதாவது ஒரு விஷயத்து மேல கவனம் குவியும், அதவே சிந்திப்போம். அமைதியா இருக்கும் பொழுது நமக்கு எல்லா காது நல்லா வேலை செய்யும், கண்கள் நல்லா வேலை செய்யும், நம் உடல் வந்து நல்லா உணர்வுகளோடு இருக்கும். எல்லாமே தெரிய வரும். நம்ம உடம்புக்குள்ள என்ன பண்ணுது, வெளியில என்ன நடக்குது, எல்லாமே கிடைக்கும். உள்வாங்கும், அறிவை உள்வாங்குது. சரிங்களா? ஒருத்தர் பேசுனாங்கன்னா பேசக்கூடிய அறிவு நமக்குள்ள உள்ள போகும். இல்லையா? நாமளும் பேசிட்டு இருந்தா உள்ள போகுமா? இன்னொருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒரு பேச்சாளர் பேசிட்டு, ஒரு ஆத்திரியை செயல் திருக்குறள் நடத்திட்டு இருக்காரு. நான் இங்கிருந்து பேசிக்கிட்டு இருந்தேன்னா, வீரப்பனுடைய வசனம் பேசிக்கிட்டு இருந்தோம்னா, அல்லது வீரபாண்டி கட்டபொம்மன் வசனம் பேசிக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? இருக்கிறதே தான் இருக்கும், எக்ஸ்ட்ரா வராது. இல்லையா? எக்ஸ்ட்ரா நமக்கு எனர்ஜியும் எக்ஸ்ட்ரா நமக்கு அறிவும் வரணும். என்ன பண்ணணும்? அடக்கமா, ஆத்திரிய செயல் சொன்ன மாதிரி அடக்கமா இருக்கணும். அடக்கமா இருந்தா அமைதி வரும், அமைதி வந்தால் அறிவு வரும். ஓகேவா? அறிவு வந்தால் என்ன வரும்? அறிவு வந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? படிப்பு. படிப்பு வரும். படிப்பு வந்தா உயர் பதவி வரும். என்னப்பா சொல்லுங்க இன்னொரு வாட்டி. திறமை வரும் படிச்சா. திறமையும் படிப்பும் திறமையும் வந்துருச்சுன்னா உயர் பதவி. உயர் பதவி வந்துருச்சுன்னா வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்தால் பெருமை. பெருமை வரும். இல்லையா? வெற்றி வரும் நமக்கு. இல்லைங்களா? அறிவு இருக்கிறவங்களுக்கு தான் வெற்றி உறுதி. சரிங்களா? அதனால நாம் அறிவை மேன்மேலும் உயர்த்திக் கொள்வோம். நன்றாக மகிழ்ச்சியா வெற்றி வரும் பொழுது மகிழ்ச்சி அதிகமாகும். இல்லைங்களா? மகிழ்ச்சியோடு நாம் நல்லா வாழ்வியல் கடமையாற்றுவோம். வாழ்க்கையில வந்து மிக முக்கியமானது அறிவை கொடுக்கிறோம், அறிவை எடுக்கிறோம். இந்த கொடுக்கல் வாங்கல் நடந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அறிவை கொடுக்கும் போது என்ன பண்ணணும்? நல்லா திறமையா வெளிப்படுத்தணும், அதை வீரத்தோட வெளிப்படுத்தணும். இல்லையா? அறிவை எடுக்கும் பொழுது அப்படியே அமைதியா எடுத்துக்கணும். இல்லையா? சரி, இந்த வகுப்புல நீங்க இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இந்த பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணி வச்சு நீங்க வரும் கல்வியாண்டுல மிக நன்றாக படிக்கணும். எல்லாரும் நல்ல அறிவோடு சேர்ந்து உயர்ந்து வாழணும். அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த கலைச்சக்கரத்தில் பங்கேற்கும் காலச்சக்கரத்தை உருவாக்கி நமக்கெல்லாம் இந்த அறிவை வழங்கிக் கொண்டிருக்கும் அனைத்து ரோட்டரி சங்க நிர்வாகத்தினர் அனைவருக்கும் நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
நன்றி, நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அனைவருக்கும் குழந்தைகளை வந்து சிறப்பானது ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்தாங்க ஐயா. வந்து சிறப்பான ஒரு கேள்விகள் கேட்டு அவர்களுக்கும் ஒரு ஞானத்தை ஏற்படுத்தி இன்றைய நிகழ்வில் ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்துடன் சிறப்பானது ஒரு பயிற்சிகளை அளித்து சிறப்பித்து கொடுத்த ஆசா நல்ல சிவமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு இதுல குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு குழந்தைகள் வந்து நமக்கு சிறப்பானது ஒரு தொடர்ந்து பயிற்சியை கொடுத்து நல்ல ஒரு சிறப்பான நிகழ்வை தொடர்ந்து நமக்கு வழங்கிட்டு இருக்காங்க. அதுல வந்து சம்ரிதி சாமுத்திதா இருவரும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கலையிலும் நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல என்பதை போல் சகலமும் கற்ற சகலகலா வல்லவிகளாக திகழ்ந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நமக்கு வந்து இந்த நிகழ்வுல போன செஷன்ல கூட பறை சிறப்பானது ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு அவர்களுடைய செயல்கள் வந்து ஒவ்வொரு நிகழ்வும் நமக்கு ஒரு சிறப்பான நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்று நமக்கு அதே போன்று கீபோர்டு வாசித்து இன்றைய நிகழ்வை வந்து நமக்கு சிறப்பிக்க இருக்கிறார்கள் சம்ரிதி சாமுத்திதா இருவரும். இன்றைய நிகழ்வில் நமக்கு சிறப்பானதொரு அதாவது கீபோர்டு வாசித்து சிறப்பிக்க இருக்கும் சம்ரிதி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் சம்ரிதி. இன்று நடக்கும் காலசக்கர நிகழ்ச்சியில் நான் கீபோர்டு வாசிக்கின்றேன். ஆப்பிள் பெண்ணே நீ யாரு? நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி, நன்றிங்கம்மா. சிறப்பானது ஒரு கீபோர்டு அதாவது எப்படின்னா ஆப்பிள் பெண்ணை நீ யாரோ என்ற அற்புதமான ஒரு பாடலுக்கு சிறப்பாக கீபோர்டு வாசித்து சிறப்பித்த சம்ரிதி அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அதே போன்று தொடர்ச்சியாக சாமுதிதா அவர்களும் நமக்கு சிறப்பான ஒரு நிகழ்வை ஏற்படுத்த காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வில் சிறப்பானதொரு பாடலை வாசித்து சிறப்பிக்க இருக்கும் சாமுதிதா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம்.
வாசிக்கலாமா? அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சாமுதிதா. இன்று நடக்கும் காலச்சக்கர நிகழ்ச்சி நான் கீபோர்ட் வாசிக்கின்றேன். என்று பாட்டு சொல்லிடு. வழி நடுக காட்டு நதி. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. சிறப்பானதொரு பாடலுக்கு அற்புதமாக கீபோர்டு வாசித்து சிறப்பித்து கொடுத்த சமுதிதா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிம்மா. இன்றைய நிகழ்வு அனைவருக்கும் ஒரு குழந்தைகளுக்கு உண்டான நிகழ்வு, அனைவருக்கும் ஒரு பயனுள்ள நிகழ்வாகவும், குழந்தைகள் அற்புதமாக இன்று ஒவ்வொருவரும் தங்களுடைய தனித்திறமைகளை கொடுத்து சிறப்பானதொரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அந்த வகையிலே இன்றைய நிகழ்வை அனைவருக்கும் ஒரு பயனுள்ள நிகழ்வாகவும் சிறப்பான நிகழ்வும் அமைந்தது. ஒவ்வொரு வாரமும் குழந்தைகள் மற்றும் பல்வேறு குழந்தைகளையும் அனைவரும் இணைத்து இந்த நிகழ்வில் அனைவரும் ஒரு பங்கு பெற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய குழந்தைகள் அனைவருடைய நிகழ்ச்சிகளும் மிகவும் அற்புதமாகவும் சிறப்பாகவும் இருந்தது. இன்றைய நிகழ்வில் சிறப்பானதொரு நிகழ்வை கொடுத்த அனைத்து குழந்தை செல்வங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு
தொடர்ந்து இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பாக அளித்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்டம் 2982 மாவட்ட ஆளுநர் அவர்களுக்கும் மற்றும் இன்று இந்த நிகழ்வை இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட் சிட்டி சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்த ஆசா நலசிவமையா அவர்களுக்கும் குழந்தைகளுக்கு உண்டான நிகழ்வை திருக்குறளை வாசித்த ஆர்ஜே சேயன் அவர்களுக்கும் திருக்குறளின் அதிசயங்களை சொன்ன போஜராஜா அவர்களுக்கும் சிறப்பு பாடல் பாடி சிறப்பித்த மதுமிதா அவர்களுக்கும் மற்றும் கீபோர்டு வாசித்து சிறப்பித்து கொடுத்த சம்ரிதி சாமுதிதா அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை தொடர் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க வளமுடன்.